ஹாய் வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். குழந்தைகளோட முக்கியமான உடல் கூறு சம்பந்தப்பட்ட அறிவியல் ஆய்வுகளோட சேர்த்து நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வாரம் பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பேச போகக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1000 days of lifeன்னு சொல்லக்கூடிய 1000 நாட்கள்ல இரண்டாவது பகுதி. ஸோ ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், குழந்தைங்க பிறக்கிற சமயத்தில் முக்கியமாக நம்ம எந்த உணவை கவனிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன போன பாட்டோட தொடர்ச்சி தான் கருவூற்ற நாடுலேருந்தே நம்மளுடைய உடலில் நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய உணவு போக ஆரம்பிச்சிருது. குழந்தை பிறந்த உடனே நீங்கள் என்னவா மாற போறீங்க அப்படின்றதுக்கான பல விதமான விஷயங்கள், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கன்ஃபவுண்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். பல விஷயங்கள் உங்களுக்கு என்னவா மாற உதவி பண்ணுதுன்றதை முதல்ல பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் நார்மல் டெலிவரியில் பிறந்திருந்தீங்கன்னா அம்மாவோட பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை பல எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வர போறீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சிசேரியன் செக்ஷனாக இருந்தால் குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எங்கே பிறக்கிறாங்கன்றதை பொறுத்து பெரிய ஒரு பயங்கர க்ளீனான ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கும் சாதாரண நர்சிங் ஹோமில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலாக இருக்கட்டும் அல்லது ஃபார்முலா மில்காக இருக்கட்டும், எதை குடிக்கிறாங்கிறத பொறுத்தும் குழந்தைங்களோட ஆரோக்கியம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சப்போஸ் அம்மாவுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து குழந்தைங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதே குழந்தைங்களுக்கு குட் பாக்டீரியா வயிற்றில் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் குறையுது. ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெசேஜை திரும்ப திரும்ப கன்வே பண்ணுறோம். பட் அதே சமயம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு மருத்துவ காரணங்கள்னாலையோ அல்லது உடல்நல கோளாறுனாலையோ தாயினால் தாய்ப்பால் கொடுக்க முடியல, ஃபார்முலா மில்க் தான் குடிக்க முடியுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அது தவறு கிடையாது, அதையும் ஏற்றுக்கணும். ஏன்னா அதற்கு உண்டான மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டியது மிக முக்கியம். நம்ம மிக்ஸ் ஃபீடிங்கை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50% எங்கள் ஹாஸ்பிட்டல் நான் பண்ண சர்வேல கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மதர்ஸும் மிக்ஸ் ஃபீடிங் பண்ணுறாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பால் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர பெருசாக குழந்தைங்களுக்கு பெனிஃபிட் எதுவும் கிடைக்கிறது கிடையாது. தாய்ப்பாலை விட சிறந்தது எதுவும் கிடையாது. ஸோ இந்த முதல் 1000 நாட்களில் நீங்கள் எப்படி இருக்க போறீங்கன்றது உங்களுடைய விரல் ரேகை மாதிரி முதலே அமைஞ்சிருது. ஸோ 6 மாதத்துக்குள்ளார உங்கள் குழந்தைக்கு ஒரு டோஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்கள் மருத்துவர் கொடுத்தாரு அப்படின்னா எதிர்காலத்தில் அந்த குழந்தைங்களுக்கு எடை குறைபாடு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட 10-20%. 2 கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தா 20-30%. 3 கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருந்தா 30-40% அவங்களுக்கு எடை குறைபாடு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றது அறிவியல் ஆய்வுகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை முதல் 6 மாதத்தில் தவிர்க்கிறது மிக நல்லது. இந்த முதல் 1000 நாட்களான ரெண்டாவது பகுதியில் நீங்கள் பிறந்ததுலேருந்து முதல் பர்த்டேக்குள்ளே நீங்கள் என்னவா மாற போறீங்கன்றத நிர்ணயம் பண்ண போகிறதே இந்த முதல் 6 மாதம் தான் சொல்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளில் எந்த விதமான உணவுகள் கொடுத்தா குழந்தையோட மூளை வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு பல அறிவியல் ஆதாரங்கள் ரொம்ப அழகாக நம்ம உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடியது, ஏன் சார் எல்லா வீடியோலையும் ஒரே மெசேஜை திருப்பி சொல்கிறீங்க, நோ சால்ட்டு, நோ சுகரு, நோ கவுஸ் மில்க், நோ பிஸ்கெட் 1 வயசு வரைக்கும் அப்படின்னா அதற்கான போதுமான அறிவியல் ஆதாரங்கள் உலகம் பூரா வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய கட் மைக்ரோபயோட்டா ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்னவா ஆக போறீங்க நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலையெழுத்து மாதிரி முதல் நாள்லேயே அமைய ஆரம்பிச்சிருது. இந்த பிரச்சனை, அதாவது ஒழுங்கான வயிற்றுக்குள்ள குடல் பாக்டீரியா ஒழுங்காக வராத குழந்தைங்களுக்கு தான் ஆரம்ப காலத்தில் அடிக்கடி வரக்கூடிய அழுகை, அடிக்கடி வரக்கூடிய சினுங்கல், அடிக்கடி குழந்தைங்களை லூஸ் மோஷன் போக கஷ்டப்படுறதுன்னு பலவிதமான பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1000 days of லைஃபோட செகண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் மேலாப்பிலே சொல்லியிருக்கேன். இதை பற்றி எதிர்காலத்தில் டீட்டெயில் வீடியோஸில் கட்டாயம் பேசலாம். ஆனால் இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே கட் பாக்டீரியாவும் சரி, இதே நியூட்ரிஷன் சரி, மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்குற விஷயம் ப்ரைவேட் வேக்சின்ஸும் போடணுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் எதிர்காலத்தில் நோய்வாய்ப்படாமல் இருக்கணும், குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் மினிமம் நீங்கள் கவர்மெண்ட் இல்லாத ப்ரைவேட் ஊசிகளை கட்டாயம் போடணும். ஸோ 1000 days of லைஃப்பில் அடுத்த 3வது பகுதியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 to 2 years உங்கள் குழந்தைங்க எப்படி எதிர்காலத்தில் மாற போகிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 1000 days of லைஃப்பில் இது எந்த விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதை பற்றி அடுத்த எபிசோடில் அடுத்த வாரம் கட்டாயம் பார்ப்போம். சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் வீக் புது எபிசோட், புது விஷயங்கள், 1 to 2 years குழந்தைங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் கவனிக்கணுன்றதை பேசுவோம். நன்றி, வணக்கம்.